நம்ம பண்ண பாவங்களுக்கு நம்மளுக்கு செத்த பிறகு தண்டனை கிடைக்கும்னு வாங்க. ஆனா மனுஷங்க பண்ற சில பாவங்க உயிரோட இருக்கும் போதே அதுக்கு தண்டனை அனுபவிப்பாங்க. ஒரு ஊர்ல நிக்கில் அவங்களோட மனைவியாகிய சீமா கூட வாழ்ந்துட்டு இருந்தான். நிக்கில் ஒரு இன்ஜினியர். அவன் வேலையை ரொம்ப சின்சியரா பண்ணுவான். ஒரு நாள் சீமாவோட வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கு அவங்க கணவரை கூட கூப்பிடுவான். என்னங்க, கண்டிப்பா நீங்க இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும். அப்பா கூட நம்ம வருவோம்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, கண்டிப்பா நம்ம போய் ஆகணுங்க. அட சீமா, என்னாலாம் போக முடியாது. எனக்கு ஏற்கனவே ஆபீஸ் வேலை நிறையவே இருக்கு. நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு வேலையை நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கணும். நான் டைமுக்கு அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கலன்னா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அட, அவ கூட ஒண்டியா அப்பா வீட்டுக்கு போறதுக்காக ஒத்துக்கறா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஆன உடனே அவ வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான். என்னங்க, நான் ஒருத்தங்க குக்கிங்காக 5 நாளைக்கு வர சொல்லிட்டேன், சரியா? அந்த பொண்ணோட பேரு கோமல். அவங்க தினமும் வந்து உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. சரி, கவனமா போ சீமா. வெளியே ரொம்ப அதிகமா மழை வருது, கீழே எங்கேயும் விழுந்துடாத. அவ 5 நாளைக்கு அப்புறமா வீட்ல இருந்து வரா. பார்க்க ஒரு மாதிரி இருப்பா. அவளோட கண்ணு சிகப்பா மாறி இருக்கும். சீமாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஹால்லயே தூங்குறேன். ஹால்ல தூங்கணுமா? ஏன் சீமா? வா, உள்ள பெட்ரூம்ல போய் தூங்கலாம். நம்ம பெட்ரூம் உள்ளதானே இருக்கு. இல்ல, நீ உள்ள போ, நான் இங்கே தூங்குறேன். உன் கூட ஃபங்க்ஷனுக்கு வரலங்கிறதால நீ என் மேல கோவமா இருக்கியா என்ன? இல்ல, என்ன விட்டுட்டு நீ போ. அப்புறமா அவளை அங்கே தனியா விட்டுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி ரூமுக்கு போறான். படுத்தால அவனுக்கு தூக்கம் வராது. அவளை பத்தியே யோசித்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க மனைவி இப்படி பேசினதே இல்ல. மறுநாள் காலையில ஆனதும், அட, நீ எப்போ எழுந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ஆபீஸ் வேலையா, நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும். சீக்கிரமா எனக்கு டிஃபன் ரெடி பண்ணி தரையா? டிஃபன் ரெடியா இருக்கு. நிக்கில் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் இவகிட்ட எதுவுமே சொல்லலையே, ஆனாலும் இவ எப்படி இவ்ளோ சீக்கிரமா டிஃபனெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா? சீமா நிக்கில் மனசுல இருக்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிறா. நிக்கிலுக்கு ஷாக் ஆயிடுது அவ அப்படி சொன்ன உடனே. சீமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கீசரை ஆன் பண்ணி டேப்பையும் ஆன் பண்ணிடு. தண்ணி அதுக்குள்ள நிரம்பட்டும். நிக்கில் சொல்றதுக்கு முன்னாடியே பாத்ரூம்ல கீசர் ஆன் ஆயிடுது. அது மட்டும் இல்ல, தண்ணி கூட வருது. அந்த தண்ணி சத்தம் கூட அவங்களுக்கு கேக்குது. இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆவறான். சீமா அவன் முன்னாடியே நின்னுக்கிட்டு இருக்கா. ஆனா டேப்பை யார் ஓபன் பண்ணிருப்பாங்க? இத பத்தி அவகிட்ட டைரக்டா கேட்டா நல்லா இருக்காது அப்படின்னு அவன் மனசுல யோசிக்கிறான். சீமா, என்ன விஷயம்? நீ உன் அப்பா வீட்ல இருந்து இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்க. வர வர ரொம்ப விசித்திரமா நடந்துகிட்டு இருக்க. ஏதாவது ஆயிடுச்சா என்ன? ஏதாவது பிரச்சனைனா நம்ம டாக்டரை பார்க்க போலாமா? ஒன்னும் இல்லைங்க, எனக்கு எதுவும் ஆகல. அட, அது என்னன்னா, நீ நாள் முழுக்க தனியா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. தனியா வேலை செஞ்சு உனக்கும் டயர்டா இருக்கும்ல. அதனால நாம சைக்காட்டிஸ்ட போய் பார்க்கலாமா? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து எந்திரிச்சு உள்ள போயிடுறா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல அங்க என்ன நடக்குது அப்படின்னு. 3 மாசமா அவ இப்படியே தான் விசித்திரமா பண்ணிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அவன் பக்கத்துல படுக்கிறது கூட இல்ல. கூட நின்னு பேசினாலும் தூரமா நின்னுதான் அவ பேசிக்கிட்டு இருப்பா. அப்புறம் ஒரு நாள் அவன் வெளிய போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற நேரத்துல வெளிய அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள அவன் பாக்குறான். அட கௌரவ், அட நிக்கில்ஜி, என்ன இவ்ளோ காலையிலேயே நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? அவன் கூட அவன் நாய கூட வாக்கிங்க்கு கூட்டிட்டு வருவான். அப்ப அந்த நாய் அவங்க வீட்டை பார்த்துட்டு ரொம்பவே ஜோரா கொலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னே தெரியல நிக்கில்ஜி, உங்க வீட்டை பார்த்த உடனே இது ரொம்ப சத்தமா குலைக்க ஆரம்பிக்குது. நிக்கில் அப்ப சீமாவை கூப்பிடுறான். சீமா, வந்து கதவு மூடிக்கோ. சீமா வெளிய வந்த உடனே ஷேரு அவளை பார்த்து ரொம்பவே ஜோரா கத்துறான். அந்த நாய கொலிக்கிறத நிப்பாட்டுறதுக்காக அங்க கௌரவ் ரொம்பவே ட்ரை பண்றான். ஆனா அது கொலிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு நிக்கிலுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு நாள் ராத்திரி அவன் டின்னர் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்திருப்பான். அப்பா ஞாபகம் வருது. சீமா, கொஞ்சம் குழம்புல உப்பு எப்படி இருக்குன்னு பாரு. நேத்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஒருவேளை அவனுக்கு மட்டும்தான் உப்பு இல்லைன்னு தோணுதோ, அதனால டேஸ்ட் பண்ணலான்னு போறான். அவன் கிச்சனுக்குள்ள போய் அவன் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான்.
அதுக்கப்புறமா அவளோட கைய வெந்துகிட்டு இருந்த தாலுக்குள்ளவே வச்சிடுறா. அதுக்கப்புறம் கைய எடுத்து பூனை மாதிரி நக்குறா. அப்ப டவுட் வருது, அவ்வளவு சூட அவளோட கை எப்படி தாங்குச்சுன்னு. என்ன பண்ணிட்டு இருக்கிற சீமா? ஏன் அந்த கரண்டி எடுத்துக்கோ. சீமா அவன் கேட்டதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் நிக்கில பாத்துக்கிட்டே இருப்பா. பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாய் வீட்ல கட்டி போட்டிருந்தாலும் தப்பிச்சு எப்படியோ மறுபடியும் நிக்கில் வீட்டுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள போய் சீமாவை பார்த்து கொலிக்குது. நிக்கில் ஷேருவா அங்கிருந்து துரத்துறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றான். இங்க இருந்து போ ஷேரு, போ. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா ஷேரு சீமாவை பார்த்து கொலிச்சுக்கிட்டே இருக்கும். சீமா உடனே அதை தூக்கி அதோட கழுத்தை பிடிச்சுக்குது. நிக்கில் ஷேருவ சீமா கிட்ட இருந்து தப்பிக்க வைக்க ரொம்பவே ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியாது. ஷேரு கண்ணை மூடிடுறான். உடனே அது கீழே தூக்கி போட்டுடுது. உடனே அவளோட கண்ணு இன்னுமே ரெட்டா மாறிடுது. அதுக்கப்புறமா நாக்க வெளியே விட்டு கத்துறா. அவளை பாக்குறதுக்கு ஒரு ஏதோ ஜந்து மாதிரி இருந்தா. நீ சீமா இல்ல, நீ நீ யாரு? இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா? இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல இல்ல இல்ல, யாரு நீ? யாரு நீ? சீமாவா இருக்க வாய்ப்பு இல்ல. கோமல். நான் கோமல். என்ன என்ன யாரு? அட, நீ 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 என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த கோமல் யாரு? சீமா அக்கா என்ன உன்னோட வீட்டுக்கு 5 நாள் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்காக மட்டும் அனுப்புனாங்க. அதே கோமல் தானா? என்னோட வாழ்க்கையே நீ நாசனமாக்கிட்ட. இப்ப நான் விட போறதில்ல உன்ன. உன்னை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. அட அட, இல்ல கோமல், நான் அப்படி எதுவும் பண்ணல. நான் எதுவுமே பண்ணல. நீ எதுவும் பண்ணலையா? நீ என்ன பண்ணன்னு நான் சொல்றேன். அட, இல்ல இல்ல கோமல், என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் எப்பவுமே அந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன். என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் ஏதோ பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, சடனா என்ன ஆச்சு? இல்ல இல்ல கோமல், இல்ல கோமல், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் கண்டிப்பா இன்னொரு தடவை இதை செய்யவே மாட்டேன். அப்பதானே நான் உன்னை அப்படி விட முடியும். ஒரு நாள் கோமல் நிக்கிலோட வீட்டுக்கு சமையல் செய்யறதுக்காக வராங்க. வீட்ல யாரோ இல்லாததால நிக்கில் அவங்க கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்கிறான். அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான். அவன் தப்பு பண்றான். கோமல் அவனை தடுக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியாது. அவளுக்கு அவன் பண்ணது கொஞ்சம் கூட பிடிக்காது. அதுக்கப்புறம் அவ ஒரு கார் கீழே விழுந்து செத்து போறா. அவ வாழ்க்கையே முடிஞ்சது. நான் உன்னை சும்மா விட போறதில்ல. இதுக்கு மேல எந்த ஒரு பொண்ணு கூட நீ இப்படி நடந்து கூடாது. நீ எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. அதனால நீ செத்தாதான் அது பலிக்கொண்டா. நான் உன்னை சாகடிக்க மாட்டேன். ஆனா நான் உன்னை தவிக்க விடுவேன். செத்தாலே போதும் நினைக்கிற மாதிரி பண்ணுவேன். இல்ல கோமல், தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு கோமல், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நிக்கில் கோமல் கிட்ட ரொம்பவே கெஞ்சி பாக்குறான். ஆனா கோமல் ஒத்துக்கவே மாட்டான். அவனை அடிச்சு அடிச்சு அவன் நிலைமைய மோசமாக்கிட்டான். அட, அவ்வளவுதான், இன்னைக்கு என் கதை முடிஞ்சது. ஐயோ, என்ன என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. இவ அடிச்சே என் உசுரை வாங்கிருவா போல இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ. அட, யாராவது தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்துங்க. ஐயோ. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவனுக்கு நினைவு வந்தப்ப அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அவன் இப்ப ஒரு ஹேண்டிகேப்டா மாறிட்டான். ஏன்னா அவனுக்கு நிறையவே அடிபட்டதால. இதுக்கு மேல யாராவது ஒருத்தர் ஹெல்ப் இருந்தாதான் அவனால எந்திரிச்சு உட்கார முடியும். வாழ்க்கை முழுசா அவன் அப்படிதான் இருக்க போறான். இப்ப அந்த பேய் அவனுக்கு தகுந்த பாடத்தை கத்து கொடுத்துடுச்சு. இதுக்கு மேல எந்த பொண்ணு கூட அவன் கண் எடுத்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவன் யாருக்கிட்டயும் தப்பா நடந்துக்க முடியாது. நான் தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட அப்படி நடக்காம இருந்திருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. கோமலும் என் வண்டி இடிச்சு கீழே விழுந்து செத்துருக்க மாட்டாங்க. அவன் பண்ணது தப்புன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அட 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 கோமல், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் பண்ண தப்பு எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்காக இப்ப எனக்கு தண்டனையும் கூட கிடைச்சிருச்சு. இப்ப தயவு செஞ்சு என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. சரி நிக்கில்,
நான் உன்னை மன்னிச்சிடுறேன்.